ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலாபலன்லாம் கிடைக்க போகுது? நான் ராசி பார்த்துட்டேன், நான் வார பலன் பார்த்தேன், நான் மாச பலன் பார்த்தேன், டெய்லி கூட எந்திரிக்கும் போது என் ராசிக்கு எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு போவேன். அதையெல்லாம் தாண்டி இது என்ன மேடம் புதுசாக ஏதோ நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, இது எனக்கு ஏதாவது இம்பேக்ட் பண்ணுமா அப்படின்னா ஒரு 80 விழுக்காடு கண்டிப்பாக பண்ணும். ஏன்னா ஒரே வீட்டில் தான் இருப்போம், ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கேரக்டர் இருக்குமா நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் அதுதான் நம்ம வீடுன்னு சொல்லிப்போம், கரெக்டாக? அந்த மாதிரி இது என்னுடைய வீடு. இது கும்பம்னா நான் கும்பராசி, கும்பராசின்றது கும்ப வீடு, ஓகே, அப்படி எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் என்ன நட்சத்திரம்? அது சதயமாக இருக்கலாம், இல்லை பூரட்டாதியாக இருக்கலாம், உத்திரட்டாதியாக இருக்கலாம், அது ரேவதியாக இருக்கலாம், மீனத்துக்கு போகும்போது. அப்போது இந்த பூரட்டாதின்ற நட்சத்திரமே 2 உடைப்பட்ட நட்சத்திரம் தான். இப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய இயல்புமே மீனத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரோடைய இயல்புமே ஒத்து போகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக ஒத்து போகாது. அப்போ எது அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ஆகுது? அப்போ 2மே பூரட்டாதி நட்சத்திரம் தானே. அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குது, மீனராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே இயங்கக்கூடிய காரணி என்னென்னா இந்த நட்சத்திரங்கள் தான். அப்போ அந்த வரிசையில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரியான பலாபலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி. பூரட்டாதி அப்படின்னாலே ஒரு சந்தோஷம். ஏன்னா குருவினுடைய ஆகச்சிறந்த ஆளுமையை வைத்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷல் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் தாங்க. ஏன்னா காலபுருஷனுடைய 11ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் இருக்க பெறக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது. 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெகுஜன தொடர்பு, அமானுஷ்யங்கள் நிறைந்த ஒரு வீட்டிலையும், நிம்மதியும் மோட்சத்தையும் தரக்கூடிய ஒரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த பூரட்டாதி. குருனாலே அப்படி தானங்க. மற்ற எந்த குருவோடைய நட்சத்திரம், அது புனர்பூசமாக இருக்கட்டும், அது இந்த பக்கம் விசாகமாக இருக்கட்டும், அதையெல்லாம் தாண்டி அதிக சிறப்பு யாருக்கு உண்டு? அந்த குருவோட இயல்பு அப்படியே வச்சுக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான். ஏன்னா 11ஆம் 12ஆம் இடத்திற்குள் அந்த நட்சத்திரங்கள் இயங்கும் போது நிறைய விஷயங்களை பற்றி கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நிறைய தகவல்களோடு இருக்கிறது, அடுத்தவர்களை வளர்த்து விடுறது, அதன் மூலமாக நம்ம வளர்றதுன்ற மாதிரி நல்ல விதமான பண்புகளோடு இயங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா அது பூரட்டாதி தான். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் இருவேறு பலன்கள் இருக்க போகுது. ஏன்னா 2 உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லையா, அது கும்ப வீட்லேயும் இருக்கும், அது மீன வீட்லேயும் இருக்கும். நீங்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஜாக்பாட் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நட்சத்திரநாதன் உங்களை பார்க்க போகிறார். அதுவும் விசேஷமான 9ஆம் பார்வையால் உங்களை பார்க்க போகிறார். இந்த 9ஆம் பார்வைன்றதே பூர்வ புண்ணிய பாக்யஸ்தான பார்வை. இருக்கிற பார்வையிலே சிறப்பு பார்வை வைத்திருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு 3 தான். ஒன்று குரு, ஒன்று சனி, ஒன்று செவ்வாய். அதுலேயுமே ஒவ்வொரு பிளானட்டுக்கும் எது சிறப்பு பார்வைன்னு தீர்மானம் செய்யறதுக்கு ஒன்று இருக்குது. த பெஸ்ட்னு போடும்போது குருவனுடைய 9ஆம் பார்வை தான் விசேஷ பார்வை. 7ஆம் பார்வை எல்லா கிரகமும் பார்க்கக்கூடிய பார்வை. 5ஆம் பார்வை அவர்களுடைய முதல் தர பார்வை. அப்படின்ற போது குருவினுடைய 9ஆம் பார்வை தான் சிறப்பு பார்வை. அந்த வகையில் 9ஆம் பார்வையால் பார்க்கப்படக்கூடிய ஒரு வீடாகத்தான் இந்த கும்ப வீடு அப்படின்றது மே மாதம் 15 தேதிக்கு அப்புறம் இயங்க போகிறது. ஸோ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு அப்புறம் மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக காத்திருக்கிறது. ஓகே, நீங்கள் மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இதுவரைக்கும் இல்லாமல் கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஏன்னா சனி அங்கே அமர்ந்திருக்கிறார். சனினாலே உழைப்பை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தாங்க. சனி கெட்டவரெல்லாம் கிடையாது. நிறைய விஷயத்துக்கு சனி தேவை. நம்மளாம் ஒரு மாதிரி ஒரு மாயைக்குள்ளேயே இருந்து விட்டோம். சனினா மோசம், ராகுனா மோசம், கேதுனா மோசம், குரு இருக்கிற இடம் பால். ஒரு ஒரு முழு சுபர்னு சொல்லக்கூடிய கிரகமே குரு தான். குருவை விட சனி ரொம்ப நல்லவர் என்ன கேட்டால். நிறைய தொழில் காரணத்திற்கு காரணமானவர் சனி. ஆயுளை தீர்மானம் செய்பவர் சனி. நீதி நேர்மையை தீர்மானம் செய்பவர் சனி. யார்கிட்ட எங்கே பழகணும்னு சொல்லிக் கொடுப்பவர் சனி. பணத்தை கையாள சொல்லிக் கொடுப்பவர் சனி. ஸோ சொல்லிக் கொடுக்கக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வாழ்க்கை குரு யாருன்னு பார்த்தா அது சனி தாங்க. கர்மிக்களை சொல்லக்கூடிய ஒரு பிளானட் எது அப்படின்னா அது சனி தான்.
இதன் மூலமாகத்தான் உன்னுடைய வாழ்வில் இயங்கும் என்பதை அடித்து ஆணித்தரமாக தான் நிற்கக்கூடிய இடங்களிலும் பார்க்கக்கூடிய பார்வையிலும் வரக்கூடிய கோச்சார விளைவுகளின் வாயிலாகவும் உங்களுக்கு அப்படியே வாழ்வில் அழகாக உடைய கர்மாவை கிளென்ஸ் பண்ணி பிறவி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரணம் யார் அப்படின்னா அது மிஸ்டர் சனி தான். அவர் போய் உங்களோட 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது அப்படின்றது கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு பயங்கரமான தனப்பிரீத்தியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம். அதே சமயம் 12ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து அமர்தல், அதாவது ராசியில் வந்து அமர்தல் அப்படின்றது கொஞ்சம் வலு இழந்த தன்மைன்னு சொல்ல முடியாது, அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். நான் சொன்னேன்ல, ஒரே புரட்டாதி தான், ஆனால் 2 பேர்த்திலும் 2 விதமாக வேலை செய்யும். இவருக்கு அது 2ஆம் வீட்டு அதிபதியாக வந்துடுவார், அவருக்கு இவர் 12ஆம் வீட்டு அதிபதியாக வந்து விடுவார்கள். 12ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருத்தல் அப்படின்றது வந்துட்டு நிறைய விரயங்களை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நிறைய ரகசியங்களை வெளிப்படுத்தும். அயன சயன போகத்தில் வந்து ஒரு கை வைக்கும். இந்த 12-1 கனெக்டிவிட்டிலாம் வரும்போது தான் பயங்கரமாக தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளணும், பெரியவங்க பாதத்தை போய் பார்க்கணும், நிறைய கோவில்களுக்கு போகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மனசுக்கு வர ஆரம்பிக்கும். நீர்த்தான் கடன் செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் அங்கே இருக்கக்கூடிய ராகு உங்களை வந்து அப்படியே தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள் ஆனால் இந்த மே மாதம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படின்னா, பணியிடத்தில் மிகச்சிறந்த உத்வேகம் கிடைக்க போகிறது. ஆனாலும் பணியிடத்தில் ஒரு சின்ன செக்கு, வேலை செய்கிற இடத்துல ஒரு கோபம், வேலை செய்கிற இடத்துல ஒரு காத்திரம், நான் என்ன பண்ணாலும் எனக்கான அங்கீகாரம் எனக்கான அடையாளம் கிடைக்கப்பட மாட்டேங்குதேன்னு ஒரு ஏக்கம், அதன் மூலமாக ஒரு சின்ன சின்ன காண்டாகிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு முதல் 15 நாட்கள் இருக்கிறது. ஆனால் அடுத்த 15 நாட்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய நற்செய்தி வருவதற்கான வாய்ப்பு. ஏன்னா குரு பார்க்குறாருல்ல, வேறு என்ன வேணும், நட்சத்திரநாதன் உங்களை பார்க்கும்போது வலு அதிகமாகும். பத்தாவதுக்கு ராகு வேற வந்து உட்கார போகிறாரு, சொல்லவா வேணும். யாரெல்லாம் பிஆருக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் ஃபாரின் போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் ஃபாரினில் படிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேற்கொண்டு இருந்தீர்களோ அத்துணை பேருக்கும் மிகச்சரியான காலகட்டம் ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இனிதே உதயம் தான் சொல்லணும். ஆனால் கொஞ்சம் உங்கள் துணை அல்லது துணைவியாருடைய உடல்நிலையில் மட்டும் கவனம். கேது வந்து 7ல் வரும்போது துணையுடைய உடல்நிலை, துணையோட வாக்குவாதம், துணையை புரிஞ்சிருக்கிறது, நான் ஒரு பக்கத்தில் இருக்கேன், என் வீட்டுக்காரங்க ஒரு பக்கத்தில் இருக்கிறதுன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். வேலையால் போனால் பரவாயில்ல, வீம்புக்கு சண்டை போட்டு போனால் அதனால் கொஞ்சம் ஊடல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அப்படி சொல்லாமா, எதுக்கு சண்டைலாம் சொல்லிட்டு அழகான பாஷையில் சொன்னால் கொஞ்சம் ஊடல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் கும்பத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, எப்போ வரைக்கும்? மே 15 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாலாம் வந்து இல்லை, அப்புறம் ஹாப்பி வந்துடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மே 15க்கு அப்புறம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டே காத்திருக்கிறது. யாருக்கு? மீனராசிக்காரர்களுக்கு. ஏன்னா அப்படியே கடந்து வந்து இப்போ பூரட்டாதியில் தான் ராகு நின்றுட்டுருக்காரு. அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் ஏமாந்து இதில் ஏமாந்து ஆன்லைன் மோசடி, அப்படியாச்சு இப்படியாச்சு, நம்பி காசு போட்டேன் கொடுக்கல, இதையெல்லாம் தாண்டி 12ஆம் இடத்திற்கு ராகு போகும்போது அப்பா அடி போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டத்தை இனிதே உதயம் செய்யணும். 12ஆம் இடமும் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடிய இடம் தான். ஆனாலுமே அங்கே 12ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம், கெட்டு போன ஒரு ஸ்தானம். அங்கே போய் ராகு உட்காரும்போது கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராகு ஜெயோகம்னு 12ஆம் இடத்துக்கு ராகு போகும்போது தேவையில்லாத ஒரு விரயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுவார். இது வரைக்கான விரயம்லாம் இல்லாமல் கொஞ்சம் விரயம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அது சமயம் உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அது மாறிவிடும். கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ஏன் தெரில, எதுக்குன்னு தெரில, எனக்கு மட்டும் இப்படியே நடக்குதுன்ற மாதிரி ஒரு மாதிரியான பதட்டமாக இருக்கிறது, இல்லை ஒரு மாதிரியான மந்தத்தன்மையாக இருக்கிறது, எல்லாமே ஒரு டிலே ஆகுது. 10 மணிக்கு கிளம்புனா 10:30 தான் கிளம்புற மாதிரியான ஒரு சூழல் அமையுது. அதன் மூலமாக ஒரு டென்ஷன் ஆகிறது. நான் கிளம்பும் போதா பார்த்து ஏதாவது ஒன்று வந்து எனக்கு வம்பு கிழித்து அதை பண்ண விடாமல் பண்ணுறது, என்னதான் பிளான் போட்டாலும் அது நினச்ச நேரத்தில் நடக்க மாட்டேதுன்ற மாதிரியான ஒரு மன சஞ்சலப்படுறதெல்லாம் முதல் 15 நாட்கள் நடக்கும். ஆனால் அடுத்த 15 நாட்கள் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது திட்டமிடல் மேலோங்கும். ஆனால் அந்த திட்டமிடலை எல்லாம் சனியும் வந்து ராகுவும் உட்காந்துக்கிட்டு வேற மாதிரி இயக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ராசிநாதன் 4ஆம் இடத்தில் அமரப்போகிறார். சுகஸ்தானத்தில் ராசிநாதன் அமரும் போது இது வரைக்கும் இருந்த டென்ஷன், தலைவலி, டிப்ரெஷன், உடம்பு மூலமாக வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். அதன் மூலமாக நல்ல விஷயம். அதுவும் உங்களுக்கு ராசிநாதன் மட்டுமல்ல, அவரே உங்களுடைய நட்சத்திரநாதன். எவ்வளோ பெரிய சிறப்பு! ராசிநாதன் அவர் தான், நட்சத்திரநாதன் அவர் தான்.
புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மிகச்சிறந்த யோகமான சூழல் தான் காத்திருக்கிறது இந்த மே மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்குங்க, கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. காரிய வெற்றி கிடைக்க போகிறது, அனுகூலம் கிடைக்க போகிறது, சொல்வாக்கு கிடைக்க போகிறது, கொஞ்சம் சலனம் அதிகரிக்க போகிறது. ஸோ நீங்கள் படிக்கிற புரட்டாதி நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தால் கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக போட வேண்டிய காலகட்டம் தான். கண்டிப்பாக இந்த தடவை எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா 1க்கு 2 தடவை பார்த்துக்கோங்க. இல்லை சின்ன சின்ன அரியர்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரியும். புரட்டாதி நட்சத்திரக்கார அதுவும் எங்கள் சேனல் பார்க்குறக்காரங்களாம் ரொம்ப அறிவாளி பிள்ளைங்க தான். ஒன்றும் பெருசாக நடக்காது. இருந்தாலும் இந்த 7.5 சனி தலைக்கு மேலே சனி இருக்கும்போது சில மந்தத்தன்மையை கிரியேட் பண்ணி விட்டுருவார். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் ஜெயிச்சவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஷ்டம சனியிலும் 7.5 சனியிலும் ஜெயிச்சவங்களாக தானே இருப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தடவை உங்களுடைய வெற்றி அப்படின்றது அபரிவிதமாக இருக்க போகுது. ஆனால் கவனத்தோடு கூடிய வெற்றி தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் மீனத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. ஓகே, நீங்கள் 25 வயதிலிருந்து 35-40 வயதுக்குள் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள்னா நிறைய பேருக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்டு ஒரு அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகள் வழி ஒரு ஆனந்தம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சுகம் அப்படின்றது மேலோங்க போகிறது. சேமிப்பு அப்படின்றத எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லி யோசிக்க போகிறீங்க. நிறையா இந்த தடவை சேவை மனப்பான்மை அதிகரிக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படியே கேதுவோட டிரான்சிட்டும் மே 18க்கு அப்புறம் அப்படியே சிம்ம வீட்டை நோக்கி போகும்போது அது உங்களுடைய 7ஆம் இடமாக ஒரு 7ல் கேது வரும்போது நிறைய சேவை செய்தல், நிறையா ஆர்ஃபனேஜ் போகிறது, நிறைய பேருக்கு தானம் கொடுத்தல், நிறைய பேருக்கு வீட்டில் இருக்க துணியெல்லாம் கொண்டு போய் கொடுப்போமா, முதியோர்களுக்கு உதவுவோமான்ற மாதிரி மனசை அப்படியே கேது இயக்குவார். அதன் மூலமாக ஒரு நல்ல பிளெஸ்ஸிங் வாங்கக்கூடிய டைம் பீரியட்லாம் இனிதே உதயமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் இருப்பவர்களுக்கு. மீனராசியில் இருக்கவருக்கு இதுவரைக்கும் இல்லாமல் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கான. தூக்கத்தில் மட்டும் சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய காலகட்டம். தேவையில்லாமல் எதையாவது போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. இன்னமும் திடீர்னு உடம்பு முடியாமல் போகுது, திடீர்னு கை கால் இழுக்குது அப்படின்ற மாதிரி சின்னதாக மனப்பிரம்ம அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு அது ஆட்டோமேட்டிக்காக மே மாதம் முடிஞ்சோடனே சரியாக போய்டும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி வேற கொஞ்சம் நீச்சமாக இருக்காரா, அப்போ பணத்தில் ஏதோ ஒரு பொருளாதார தடை, பணத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, பணத்தில் ஏதோ ஒரு சிக்கல் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டிருக்கீங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பூர்ணத்துவமான வாய்ப்புகள் வருவதற்கான காலம் இனிதே கூடி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்யலாம்? இந்த தடவை குருமார்கள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வரும். முடிஞ்சால் பாம்பாட்டி சித்தரை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லை பாம்பாட்டி சித்தருடைய ஒரு வழிபாடு பண்ணுங்க. கோரக்கரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி சித்த புருஷர்களுடைய வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள் உங்களை தோடி வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராகுக்கு இதுக்கெல்லாம் வரும்போது விட்டுப்பட்ட தொழில், குலதெய்வத்துடைய அனுகிரகம் இதெல்லாம் கிரியேட் ஆகிடும். அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். குலதெய்வத்துடைய ஆசி பெற வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவை அது முடிஞ்சால் போயிட்டு வந்துடுங்க. இதெல்லாமே பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் இருப்பவர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் இருப்பவருக்குமான வழிபாடாக இருக்குது. அதை தாண்டியும் கலியுக கடவுளான கந்தனை பிடித்துக் கொள்ளுங்கள். சுவாமிமலை முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்குது. சூப்பராக இருக்கும். சுப்பிரமணியன் அருளால் உங்களுடைய சுகங்கள் அனைத்தும் உங்கள் கண்முன்னே சேர்வதற்கான காலம் இனிதே ஆரம்பம்.